மே தினத்தையொட்டி தமிழ்நாடு கட்டுமான உடல் உழைப்பு தொழிலாளர்கள் 20 அம்ச கோரிக்கையை நிறைவேற்ற கவன ஈர்ப்பு பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் தமிழ்நாடு கட்டுமான உடல் உழைப்பு தொழிலாளர்கள் ஐக்கிய சங்கத்தின் 37ஆம் ஆண்டு மற்றும் மே 1 தொழிலாளர்கள் தினத்தையொட்டி தமிழக அரசு கட்டுமான அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலன் காத்திட மத்தியத்திலும் மாநிலத்திலும் நிதி ஆதரவுடன் தனி ஏலாக அமைச்சகம் உருவாக்க வேண்டும். அப்போதுதான் பணி பாதுகாப்பு ஊதியம், மருத்துவம், வருங்கால வைப்பு நிதி போன்ற திட்டங்களை செயல்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும். தமிழக அரசு கட்டுமான அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலன் காத்திட மத்தியத்திலும் மாநிலத்திலும் நிதி ஆதரவுடன் தனி ஏலாக தனி அமைச்சகம் உருவாக்க வேண்டும். அப்போதுதான் பணி பாதுகாப்பு ஊதியம், மருத்துவம், வருங்கால வைப்பு நிதி போன்ற திட்டங்களை செயல்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும். கட்டுமான ஆட்டோ நல வாரியத்தில் வசூலிக்கும் லெவித் தொகை போல் பிற 16 அம்ச சாரா நல வாரியத்தில் 1% லெவித் தொகை வசூலிக்க வேண்டும். கட்டுமான தொழிலாளர்கள் ஏற்கனவே விஓஓ சரிபார்ப்பு சான்றிதழ் என்பதை தற்போது 3/9/2025 அன்று 41வது நலவாரிய கூட்டத்தில் நிலையான வழிகாட்டி நெறிமுறை எஸ்ஓபி விஓ பணி சான்று வழங்க வாரிய உறுப்பினர் ஒப்புதல் அளித்ததை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க மீட்டர் கட்டணத்தை உயர்த்த வேண்டும். ஹோலோ, ஹூப்பர், ராபிட்டோ போன்ற அரசே ஆன்லைன் முன்பதிவு நிறுவனத்தை துவக்க வேண்டும். ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு மானிய விலையில் பெட்ரோல், எல்பிஜி மற்றும் சிஎன்சி கேஸ் விலையில்லா விற்பனை செய்ய வேண்டும். நல வாரியத்தை தன்னாட்சி அதிகாரம் கொண்ட முத்தரப்பு குழுவாக அமைக்க வேண்டும். விவசாயிகளுக்கு மின் மானியத்தை அதிகரித்து விதை மற்றும் உரங்களுக்கான சட்ட உத்தரவாதம் வழங்கப்பட வேண்டும். வேலையில்லா அனைத்து தொழிலாளர்களுக்கும் வேலை வாய்ப்பு வழங்கியும் நகர்ப்புற வேலைவாய்ப்பு உத்தரவாத சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும். இலவச சுத்தமான குடிநீர், தரமான கல்வி, சுகாதாரத்தை உறுதி செய்ய வேண்டும். கட்டுமானத்திற்கு தேவையான பொருட்கள் செங்கல், எம்சன், பீசன், மணல், ஜல்லி, கம்பி இன்னும் கட்டுமான பொருட்கள் விலைவாசி விண்ணை தொடும் அளவிற்கு உயர்ந்துள்ளது. விலைவாசி கட்டுப்படுத்த ஒழுங்குமுறை ஆணையம் அமைத்திட வேண்டும் போன்ற 20 அம்ச கோரிக்கையை மத்திய மற்றும் மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் என கோரி மாநில தலைவர் விஜே குமார் தலைமையில் மதுராந்தகத்தின் முக்கிய வீதிகள் வழியாக பேரணியாக நடந்து சென்றனர். அதனைத் தொடர்ந்து மதுராந்தகம் தனியார் திருமண மண்டபத்தில் பொதுக்கூட்டமும் நடத்தினர். இதில் மாநில பொதுச் செயலாளர் எம்எல் ராஜசேகர், மாநில பொருளாளர் ஜான் விஜயகுமார், மாநில துணைத் தலைவர் கண்ணன், மாநில துணை பொதுச் செயலாளர் பழனி ஆச்சாரி, மாநில செயற்குழு தலைவர் அர்ஜுனன், ஐயனாரப்பன், ராமு ஆகியோர் கலந்து கொண்டனர். பேரணியை துவக்கி வைப்பவர்கள் கதிர்வேல், சரவணன், ரமேஷ் பாபு, ஆதிலிங்கம், தனலட்சுமி, காசிநாதன், வெள்ளிமலை, மணி, செல்வகாந்தன், கலா, தமிழமுதன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். பொதுக்கூட்ட முடிவில் அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. உடனுக்குடன் செய்திகள் தெரிந்து கொள்ள கருணை நியூஸ் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம் மற்றும் இணையதளத்தில் காணுங்கள். நன்றி.